வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செமையான சூப்பரான ஒரு அருமையான ஒரு நேச்சுரல் ஃபால்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஃபால்ஸ் இருக்கு. கிளையூர் வந்தீங்கன்னா கிளையூர்ல இருந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு மண் ரோடு பிரியும். அந்த மண் ரோடு வழியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழி பூரா காடு காடு காடை கடந்து நம்ம மேலே ஏறி போனோம்னா அருவியை போய் பார்க்கலாம். ரொம்ப ஆபத்தான பகுதி, ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் ஏறணும். நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சதுனால ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு தான் போனோம். இன்றைக்கி போயே ஆகணும், குளிச்சே ஆகணும் அருவியில் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறப்போ மழை நிறைய பெஞ்சதுனால ஏறுவதற்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. பாறையெல்லாம் வழுக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஆண்டை வந்துட்டோம். தண்ணியெல்லாம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளப்பகுதி. நாங்கள் வரும்பொழுது வழி தெரியாமல் வந்து வழி தெரியாமல் மேலே வந்துட்டோம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா கீழே தான் போய் குளிச்சிருக்கணும். நம்ம வந்து மேலே வந்துட்டோம். சரி, மேலே வந்துட்டோம் சரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் சுற்றி பார்த்தோம். ரொம்ப அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பள்ளம் வந்து ஒரு 500 அடி பள்ளம். அதனால் வந்து யார் வந்தாலும் மேலே வராதிங்க தயவு செய்து. நாங்கள் வழி தெரியாமல் வந்ததுனால மேலே வந்துட்டோம். இடது பக்கமாக திரும்பி இருக்கணும். நாங்கள் மேல் பகுதியை நோக்கி மேலே போகிற வழியாக வந்துட்டோம். யாருக்கிட்டையும் கேட்காம வந்ததுனால மேலே வந்துட்டோம். பாருங்கள், அருவிலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. தண்ணியெல்லாம் வந்து நிறைய வந்துருக்கு. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா மழை நிறைய பெஞ்சதுனால நீர் வரத்து வந்து அதிகமாக வந்ததுனால எங்களால் வந்து அந்த இடத்துல வந்து குளிக்க முடியல. இடுப்பு அளவு தண்ணி வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு மட்டும். இந்த ஃபால்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஊர்கவுண்டனூர் ஃபால்ஸு. இந்த ஊர்கவுண்டனூர் ஃபால்ஸு ஃபேமிலியோடு வந்து குளிக்கக்கூடிய ஒரு இடம், அருமையான ஒரு இடம். ஆனால் வந்து நாங்கள் மேல் பகுதிக்கு வந்ததுனால எங்களால் குளிக்க முடியல. நாங்கள் கீழே இறங்கி போய் தான் குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போக போகிறோம். இந்த வழியை நம்ம வந்து வந்த வழியே கீழே இறங்கி போய் லெஃப்ட்டு எடுத்தோம்னா கீழே குளிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நம்ம போக போகிறோம். அருவியில் ரொம்ப ஆர்ப்பரித்து வருகிறது. அதனால் ரொம்ப வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கீழே இறங்கி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுதாங்க கீழே போகிற வழி. ரொம்ப சேரும் சகதியமாக போகிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வழுக்கிச்சு. நானே 2 இடத்துல கீழே விழுந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சதுனால போகிற வழியை பார்த்திங்கன்னா களியம்மன் இருந்ததுனால செருப்பு வந்து வழுக்கி விட்டு கீழே விழுந்துட்டோம். அதனால் நீங்கள் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அருவியாண்ட வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குளிக்க போகிறோம். எங்களுக்கு முன்னாடியே 3 நண்பர்கள் வந்து இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து குளிக்கலான்னு நாங்களும் கிளம்பிட்டோம். இதுதாங்க ஊர்கவுண்டனூர் ஃபால்ஸ். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து குளிக்கணும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆழப்பகுதியாக இருக்குது. ஆழப்பகுதிகள்லாம் வந்து குழந்தைங்களாம் இட்டு போவாதீங்க. ஓரமாக நின்று குளியுங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க ஆழப்பகுதியில் கூட போய் குளிக்கலாம். அந்த தண்ணி ஊற்றுற இடம் தான் வந்து ரொம்ப பள்ளப்பகுதி. அதனால் வந்து நம்ம வந்து கவனமுடன் இருக்க வேண்டும். நீச்சல் தெரியாதவங்களாம் யாரும் தயவுசெய்து வந்து அந்த இடத்துக்கெலாம் போக வேண்டாம். இப்போ நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து குளிக்க போகிறோம். அருவி பாருங்கள், காற்று ரொம்ப மழை பெஞ்சனால காற்று அடிக்கிறதுனாலே வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாக வந்ததுனால எங்களால் வந்து அந்த இடத்துல நின்று குளிக்க முடியல. காற்று அடிக்க தண்ணி வந்து ரொம்ப தூரம் ஊற்றுது. நீங்களே பாருங்கள். இந்த 3 நண்பர்கள் வந்து எங்களை மாதிரியே சாத்தனூரிலிருந்து இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் குளித்தோம். இந்த பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா மழை ரொம்ப பெஞ்சு தண்ணி வந்ததுனால பாறையெல்லாம் வழுக்குது. யாரும் அது மேலாம் ஏற வேண்டாம். நாங்களே கீழே இருந்து தான் குளித்தோம். கூட இருந்தவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி கீழே வழுக்கி விழுந்துட்டார். அதனால் யாருமே மேலே ஏறல. நீங்கள் வந்தாலும் யாரும் மேலெலாம் ஏற வேண்டாம், கீழே இருந்து குளிங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த அருவி பார்ப்பதற்கே.
பாருங்கள், நீ தண்ணி எப்படி ஊற்றணும் மட்டும் நீங்களே பாருங்கள். நாங்களும் வீடியோ எடுத்து என்ஜாய்மெண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து. இந்த நண்பர்களுடன் நாங்களும் வந்து குளித்ததில் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கவனமுடன் வந்து குளிங்க. பசங்கள்லாம் வந்து மேட்டு பகுதிக்காக மேலேயே வந்து இருக்க சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் குளிங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பள்ள பகுதி, ஆழமான பகுதி. தண்ணீர் வந்து அதிகமாக வர்றதுனால அங்கே குளிக்கவே முடியும். இயற்கையான ஒரு அருவி. நான்களும் இந்த நண்பர்களுடன் குளித்ததில் மிகவும் சந்தோஷம். மழை பெஞ்சதுனால தண்ணி வர வர அதிகமாக வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சரி வேண்டாம், இங்கே நிற்க வேண்டாம். ஏன்னா மழை காலத்தில் தண்ணி அதிகமாக வர்றதுனால இங்கே யாரும் குளிப்பதற்கு தடை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வரும்போது யாரும் வந்து போக வேண்டாம். நாங்கள் போகிறப்போ பார்த்திங்கன்னா அருவியில் லேசாக தான் தண்ணி இருந்தது. ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து எகிரி குச்சி யார் நீண்ட தூரம் குதிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடந்தது. இந்த வீடியோவில் யார் நீண்ட தூரம் குதிச்சாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்டில். கூட வந்தவங்க அம்மா ஒரு சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் இருந்த, கிட்டத்தட்ட அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் இந்த அருவிக்கு வந்துருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ குளித்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்போ நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து எதிர்காப்பில் வந்து வந்தாங்க. அவங்களாம் வந்து இந்த அருவியில் வந்து குளித்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளித்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கூட இருந்த நண்பர்களும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கூட இருந்த நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நீங்களும் உங்கள் நண்பர்களோடு வந்து இந்த அருவியில் குளிங்க. குளிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ குளித்து முடிச்சிட்டோம், கிளம்ப போகிறோம். அவங்க கிளம்புறப்ப தான் நிறைய நண்பர்கள் வந்து குளிக்க வந்துருந்தாங்க. பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஊர்கவுண்டன் ஒரு ஃபால்ஸுக்கு நீங்களும் வாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அவ்வளோதான், கிளம்பிட்டோம் நாங்களும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். பாருங்கள், நிறைய நண்பர்கள் அதுக்கப்புறம் வந்துருந்தாங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் குமரேசன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் 7 is God.